ஒரு பழி உள்ளது, அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு வைரமுத்து அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. அது என்ன பழி அப்படின்றதையும் அதனுடைய விளக்கத்தை பத்தியும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். பாடல் வரிகள் எழுதக்கூடிய வைரமுத்து அவர்களுக்கு தான் இப்போ ஒரு பழி என்ன அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பாடல் வரிகள் அவர் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா அதை மாற்றி கேட்டா அவர் மாற்றி தர மாட்டாரு அப்படின்ற ஒரு பழி இருக்கு. அது உண்மைக்கு மிகவும் புறம்பானது அப்படின்றதுதான் எக்ஸ் தளத்துல அவர் பதிவிட்டிருக்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா 2 பாடலுடைய வரிகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ ஒரு கருத்து அமைதி வேணும், அந்த ஒரு டிஸ்கஷன்ல ஓகே இதுல மாத்தணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நான் மாத்தி கொடுத்துருக்கேன், இல்ல மாற்ற வேண்டாம் அப்படின்னா நான் மாற்றாம இருந்திருக்கேன், அது சரியான ஒரு டிஸ்கஷனா இருக்கும் பொழுது நான் மாத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் போட்டிருக்கிறாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வான்மேகம் பூ பூவாய் தூவும் அப்படின்ற இந்த பாடலை பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பாட்டை எழுதும் பொழுது அவருடைய மனநிலை என்ன அப்படின்னா, மழையில நனையக்கூடிய ஒரு மான்குட்டி தன்னுடைய கவிதைகளால மழையை குளிப்பாட்டக்கூடிய ஒரு பாட்டாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதியிருந்தாருன்னா, மழை துளி தெரித்தது, எனக்குள்ளே குளித்தது, நினைத்தது பழித்தது, உயிர்த்தளம் சிலிர்த்தது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த ஒரு தருணத்துல இந்த பாடலுடைய இசையமைப்பாளரான இளையராஜா அவர்கள் உயிர்த்தளம் துளிர்த்தது அப்படின்றத மட்டும் அதுல அந்த உயிர்த்தளத்தை மட்டும் மாத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பாடல் மழையில நனையக்கூடிய ஒரு மான்குட்டி தன்னுடைய கவிதைகளால மழைய குளிப்பாற்ற ஒரு மீனிங் தானே பின்னாடி, அதனால அவர் உயிர்த்தளம் துளிர்த்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதற்கான பொருளை மக்கள் புரிஞ்சுக்காம உயிர்த்தளத்தை பெண்ணுறுப்போட ஒப்பிட்டு பார்த்துப்பாங்க, அதனால உயிர்த்தளம் வேண்டாம் அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்ல, அது இவருக்கு சரியா பட்டதுனால உயிர்த்தளத்தை நீக்கிட்டு குடை கம்பி துளிர்த்தது அப்படின்றத மாத்தி கொடுத்திருக்கிறாரு. என்னதான் மழையில நனைகிற ஒரு மான்குட்டி இதை பாடுற மாதிரி எழுதியிருந்தாலும் அந்த பாடல்ல மழையில நனைகிற ஒரு பெண் தான் இதை பாடியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும் அப்படின்றத இளையராஜா அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது வைரமுத்து அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு குடை கம்பி துளிர்த்தது, குடை கம்பி மேல அந்த மழை துளி பட்டதுனால குடை கம்பி துளிர்த்திருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருக்கும் பொழுது நான் அதை மாத்திருக்கேன். வேறஸ் இன்னொரு பாடலை பத்தியும் அவரு பேசியிருக்கிறாரு. மனிதன் படத்துல வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே இந்த பாடல். இதுல குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது, டார்வின் இல்லையே அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தியரி இருக்கு. மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தானா, இந்த ஒரு டவுட் எல்லாருக்குள்ள இருக்கிற மத்தியில டார்வினை போய் கேட்கறதுக்கு டார்வின் இங்க இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு எழுதியிருக்கும் பொழுது இயக்குனர் SP முத்துராமன் அவர்களுடைய உதவியாளரான லக்ஷ்மி நாராயணன் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, டார்வின் அப்படின்றத நம்ம தூக்கிடலாமே, ஏன்னா டார்வின்னு சொன்னா யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ வைரமுத்து அவர்கள் இல்ல டார்வினை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி தவிர்த்திருக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஒரு பாடல் வரி அப்படின்றது மனிதர்களுக்கு புரிந்தது தெரிந்ததை மட்டும் சொல்றது இல்லையே, தெரியாததையும் சொல்லி கொடுக்கறது தானே. அது என்ன அப்படின்றத தேடி போய் நம்ம நிறைய நேரங்கள்ல ஒரு பாடல் வரிகள்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைய அதோடைய அர்த்தத்தை தேடி கண்டுபிடிச்சு வாட் அ மீனிங் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இவர் டார்வின் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கட்டுமே, அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்றது பாடல் வரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை மாத்துறதுக்கு தவிர்த்திருக்கிறாரு. இந்த 2 எக்ஸாம்பிள்ஸையுமே அவர் சொல்லி ஒரு நேரத்துல அவர் மாத்தி கொடுத்திருக்கிறாரு, இன்னொரு நேரத்துல அவர் மாத்தல. ஸோ கரெக்டான ஒரு காரணத்தோட இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி தென்பட்டது அப்படின்னா நான் அதை மாத்தி கொடுத்துருக்கேன். ஸோ என் மேல இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது அப்படின்றது தான் வைரமுத்து அவர்களுடைய பதிவா இருக்கும் பொழுது இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.